Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம instant raspberry jelly எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் வந்து Wakefield raspberry jelly crystals தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு பிடிச்ச பிராண்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஒரு delicious and ஈஸியான ஒரு டெசர்ட் ரெசிபி. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு பாக்கெட் Wakefield raspberry jelly crystals எடுத்துர்க்கேன். இந்த பாக்கெட்டை ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள கொஞ்சமா crystals அப்புறமா இன்னொரு பாக்கெட்ல இன்னொரு இன்கிரிடியன்ட் இருக்கு. இது ரெண்டையுமே ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. இது ரெண்டையும் லைட்டா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ 500 ml அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிட்டு இது கூட சேர்த்துருங்க. நல்லா mix பண்ணிருங்க. கட்டி எதுவுமே இருக்க கூடாது. இப்போ நம்மளோட raspberry jelly base சூப்பரா ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு பிடிச்ச மோல்ஸ்ல நீங்க ஊத்திக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்லனாலும் நீங்க ஊத்திக்கலாம். இது ஒரு 1 மணி நேரம் போல ரூம் டெம்பரேச்சர்ல அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரம் கழிச்சு நம்மளோட ராஸ்பெரி சூப்பரா ரெடி ஆயிரும். உங்களுக்கு சில்லா வேணும்னா 1 மணி நேரம் கழிச்சு நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு அப்புறமா சர்வ் பண்ணலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நமக்கு சுவையான ராஸ்பெரி ஜெல்லி சூப்பரா ரெடி ஆயாச்சு. இத நல்லா சில் பண்ணிட்டு சர்வ் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ஒரு டெசர்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பா இந்த ராஸ்பெரி ஜெல்லி ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். Hope you like this video, so please do like, share, comment and subscribe to Pink's Kitchen channel and click on the bell icon for latest updates. If you wish to check out our recipes in Tamil, you can visit Pink's Kitchen Tamil channel. I'll be giving the channel link in the description box. Happy cooking and thanks for watching this video. I'll meet you all with another interesting recipe. Until then, bye friends.